கணவன் இறந்தால் தாலி எடுக்கக்கூடாதுன்னு வள்ளலார் எழுதி வச்சிருக்கார். அதுதான் இந்த பாட்டில் இருக்குது. கொழுந்தேனும் செம்பாகும் களவு பசும் பாலும் கூட்டி உண்டார் போல் இனிக்கும் குணங்கொள் சடைக்கனியே தொழுந்தேவ மடந்தையர்க்கு மங்களனார் தொழுந்தேவ மடந்தையர்க்கு மங்களனான் கழுத்தில் தோன்ற விடம் கழித்து நின்று தோன்ற நின்ற சுடரே என்றார். சுடரே எழும் தேனும் அன்பருளத்து ஏற்று திருவிளக்கே என்புயிருக்கு துணையே என் இரு கண்மணி அழுந்தேற அறியாதேன் அவள நெஞ்சம் அந்தோ அபயம் உனக்கு அபயம் என்று ஆண்டருள்க விரைந்தார். என்ன சொல்றாரு? நம்ம கழுத்தில் எல்லாரும் ஐயா சொன்ன பெரிய விளக்கம் இது. ஐயா இதுலேயே சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஐயா கணவன் இறந்தால் தாலி எடுக்கக்கூடாது என்றார் வள்ளலார். அதுக்கு அவ்வளோ ஒரு இது அவர் பெற்றதை எப்படி நம்ம சொல்கிறது? அது சொல்ல மங்களம் நம்ம கழுத்தில் இருக்குது. அதுதான் பேதா என்றார் பாருங்க. மடந்தையர்க்கு தொழுந்தேவ அதை பாருங்க. கொழும் தேனும் செழும்பாகும் குளவும் பசும்பாலும் கூட்டி உண்டார் போல் இனிக்கும் உணவுகொள் சடைக்கனியே என்றார். அப்போ தொழுந்தேவ மடந்தையர்க்கு மங்களனான் கழுத்தில் தோன்றவிடம் கழுத்து நிலை தோன்றி நின்று சுடரே என்றார். கழுத்தில் மங்களனான் இருக்கணும். கணவன் இறந்தாலோ அந்த தாலி அவுக்கக்கூடாது, தாலி எடுக்கக்கூடாது. மனைவி இருந்தாலும் வேறொரு மனைவியை திருமணம் செய்திருக்கக்கூடாது. இறைவன் அடுத்திருந்து ஆண்டவர் அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு வெளிப்படுவாங்க, வருவாங்க. அதனால் அந்த மங்களம்னா நமக்குள்ளே நமக்கு இருக்கணுன்றார் ஐயா. அதனால தான் நிறைய பேர் கழுத்தில் தாலி சல்மான் கான்பார்லாம் அதை எடுக்க மாட்டாங்க. அதை தான் ஐயா எழுதியிருக்காங்க. அதனால் அது எடும் தேனும் அன்பருளத்தே ஏற்று திருவிளக்கே என் உயிருக்கு துணையே. இறைவன் தான் நமக்கு உயிருக்கு துணைவன். அதே மாதிரி என் கண்ணுள் மணியே அழுந்தேற அறியாதேன் அவள நெஞ்சமா அந்தோ அபயம் உனக்கு அபயம் என்னை ஆண்டருள்க. இறைவனை ஆண்டு அருள்க, என்னை விரைந்து ஆண்டு அருள்ன்றார். அப்போ இது நம்ம உண்மையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது கணவன் இருந்தால் தாலி எடுக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறாருன்னா, இறைவன் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சன்மார்க்கம். இது சாதாரண சன்மார்க்கம் இல்லை. அதை தான் சொல்கிறார். எல்லாமே இப்போ நம்ம கணவன்னா அவரே இறைவனாக மாறி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பெறுவாங்க. செத்துட்டாங்க, அவங்க எழுந்து வருவாங்க அப்படின்றாங்க பாருங்க. அதுக்காக தான் இப்படிலாம் இருந்தால் இறைவன் நிச்சயம் உண்மையான நெறியில் உண்மையான கருத்தோடு இருந்தால் ஆண்டவன் தான் நமக்கு கணவர், அவர் வெளிப்படுவார். அப்போ மங்களம்னா நம்ம கழுத்தில் இருக்குது. அதை நம்ம உணர்ந்து புரிந்து அதனோட தான் நம்ம இருக்கணும். அந்த இதெல்லாம் சுத்தமாக போட்டு முட்டுக்கட்டை போட்டார் பாருங்க. வள்ளலார் தவிர வேறு யாராலையும் இதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஐயா இதில் அவ்வளோ ஒரு இதுவாக கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சன்மார்க்கம் துன்மார்க்கம் இயல்பு. என்ன செய்வாங்களான்னு தெரியுங்களா? சன்மார்க்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? செய்போல் உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய்போல் உரைப்பர் சன்மார்க்க சங்கத்தவர் சாற்றும் எட்டிக்காய் போல் பிறர்தமை கண்டால் கசந்து உள் கடுகடுத்தே நாய்போல் குறைப்பர் துன்மார்க்க சங்கத்தவர். நான் என்னோட அனுபவத்தில் நான் நிறையா பேர் பார்த்துட்டேன். அவங்களாம் என்ன தெரியுமா? துன்மார்க்கெல்லாம் நம்ம சர்வமாக உறிஞ்சிட்டு என்ன செய்வாங்க? அவங்க துன்மார்க்கமாக இருப்பாங்க. அப்படி நம்மளை பார்த்த வேப்பாங்க எப்போல்லாம் கசப்பாக தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சொந்த பந்தம் எல்லாமே அப்படி தான். அதுக்கு தான் ஒதுங்கி இருக்கணும் நம்ம அவங்களெல்லாம் விட்டு. அதுதான் சொல்கிறார், செய்போல் உரைப்பாரால் சன்மார்க்க சங்கத்தவர். அவங்க ஒரு தாய்மையாக இருப்பாங்க. ஐயோ அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும். சன்மார்க்க அன்பர்கள்லாம் அவ்வளோ ஒரு பண்பாக இருப்பாங்க. ஆனால் துன்மார்க்க நாய்போல் குறைப்பாங்களாம். ஐயா எழுதி கேட்பாங்க சன்மார்க்கத்தை பற்றியும் துன்மார்க்கத்தை பற்றியும். போய் பாருங்களேன். நம்ம சன்மார்க்கத்தை நம்மளை பட்டாலே ஒரு மாதிரி ஒதுங்கி போவாங்க.
துன்மார்க்கெல்லாம் கேவலமாக நினைப்பாங்க, ஒரு கசப்பாக நினைப்பாங்க. அதை எட்டிக்காய்ப்போல் இந்த பாருங்க, செய்போல் உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய்ப்போல் உரைப்பர் சன்மார்க்க தாய் மாதிரி அவங்கள அரவணைச்சுக்குவாங்க. சன்மார்க்க சங்கத்தவர்கள்லாம் சற்றும் எட்டிக்காய்ப்போல் பிறர்தமை கண்டால் கசந்து உள் கடுகடுத்தே நாய்ப்போல் குறிப்பர் துன்மார்க்க சங்கத்தவர் நான் நினைத்தேன். அந்த மாதிரி மோசமாக ஒரு கேவலமாக கேடுகட்டதனமாக நடத்துவாங்க துன்மார்க்கர். அதுதான் அவங்களாம் நம்பி போகக்கூடாது. சன்மார்க்கத்தை தவிர வேறு யாரையும் நம்பவே கூடாது. அப்படியே ஒரு மாதிரி கடுகெடுப்பாங்க, நாய் போல் குறைப்பாங்க. அதனால தான் சன்மார்க்க வேறு துன்மார்க்கம் வேறு. யாரும் நம்ம சன்மார்க்க அன்பளை கண்டால் யாருக்குமே பிடிக்காது துன்மார்க்கத்தெல்லாம். ஆனால் இப்போ மாறுறாங்க, சாதாரணமாக மாறல. இறைவன் அவங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்குறாரு. அதனால தான் சன்மார்க்க அன்பர்கள்லாம் எல்லாருமே இப்போ சன்மார்க்கத்துக்கு வரணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம நினைக்க முடியாது. துன்மார்க்கம் ஆடை வெட்டலாமா, கோழி வெட்டலாமா, அதை சாப்பிடலாமா, இது சாப்பிடலாம்னு தான் இருப்பாங்க. எங்கேயாவது அதை பார்த்தாலே வச்சுங்க, வள்ளலாருனால என்னமோ பரதேசி மாதிரி தான் நினைப்பாங்க, என்னோட அனுபவத்தில் தான். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, ஒவ்வாது. அவங்களாம் எட்டி காய்ப்பால் தான் நினைப்பாங்க, கசப்பாக தான் நினைப்பாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு அடி கொடுத்து அவங்கள திருத்தி கொண்டு வராங்க பாரு, அதுதான் நம்ம அது கூடி சீக்கிரம் மாறும், சாதாரணமாக மாறாது. அதனால துன்மார்க்கத்தை கண்டு ஒதுங்கி போகுது சன்மார்க்க அன்பர்களுக்கு, சன்மார்க்கத்துக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையே அதுதான். சொல்கிறேன், காற்றாலே புவியாலே கனகம் அதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவேற்றும் கொடும் செயல்களாலே வேட்டாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்து அளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவனே நினையாதே உலகில் எந்த அருப்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே என்றார். எத்தாலையும் காத்தாலையும் அழிவு வராது, புவியாலையும் பூமியாலேயும் நமக்கு அழிவு வராது, ககனம் அந்த மற்ற எத்தாலையும் அழிவு வராது, கனலாலே புனலாலே கனல் மண் தண்ணி நீர் ஆகாயம் மண் இதெல்லாம் கதிர் வீச்சால கூட நமக்கு அழிவு வராது, கூற்றாலே பிணியாலே நோயாலையும் கூற்றாலையும் குதித்தோடுகின்ற அந்த கூற்றாலையும் பிணியாலையும் கொலை கருவிகளால் கூட நமக்கு அழிவு வராது, கோளாலே பிறவியேற்றும் கொடும் செயல்களை கோளாலே பிறவியேற்றும் எவ்வளோ அழிவு, எவ்வளோ அடிதடி, எவ்வளோ சண்டை, அதால் கூட நமக்கு அழிவு வராது, வேற்றாலே என்றான்றும் அழியாத விளங்கும், வேற்றல் எத்தாலே என்னான்று எந்த நாளையும் அழியாத விளங்கும், மெய்யளிக்க வேண்டும் என்றேன். வள்ளலார் கேட்குறாரு, எனக்கு மெய் கொடு, எனக்கு மெய் உடம்ப கொடுன்னு கேட்குற, மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. விரைந்த இறைவன் வள்ளலாருக்கு அளித்தாராம். அப்போ இழிவன நீர் நினையாதில் உலகில் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. அவரை போய் சாருங்க, இழிவன நினைக்காதீங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டாள் செஞ்சீங்கன்னா நமக்கு மெய்யோடு இந்த பொய் உடம்பு மெய் உடம்பாக மாறும், இறைவனாரில் பெறணும்னு ஐயா சொல்கிறார். அதை நாம் வளர்த்துக்கணும், நம்ம எண்ணங்களை சிந்தனையெல்லாம் செயல்களையெல்லாம் அருட்பெருஞ்சோதி என்றால் பிடிச்சிக்கணும். அப்போ தான் பிடிச்சாதான் இறைவன் நமக்கு அருளை கொடுப்பார், மேலும் மேலும் நம்மளை வாழ வைப்பார். நம்ம சன்மார்க்க அன்பர்கள் எல்லாருமே வாழ வைப்பாங்க. ஆனால் துன்மார்க்கில் இருக்கிறவங்க அழித்து வாழறவங்க, அவங்களோட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. இதுதான் ஐயா சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி